ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதுன்றதை பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு சின்ன லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நாம் சொல்லக்கூடிய இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் தரவாக படிச்சிங்கன்னா போதுமானது. கண்டிப்பாக இதை தாண்டி உங்களுக்கு வேறு கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சரியா? ஸோ நிறைய எக்ஸாம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் அண்ட் இந்த எக்ஸாமில் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம நிறைய ரெஃபர் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் செலக்டிவாக கொடுத்துருக்கோம். சரியா? அதுவும் இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். டீட்டெயில் கொஷின் மட்டும் உங்களுக்கு எதெல்லாம் முக்கியமானது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் தரவாக படித்தாலே போதும். கண்டிப்பாக உங்களால் எல்லா 5 மார்க் கொஷின்ஸுமே அட்டன் பண்ண முடியும். சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில் கொஸ்டின்ஸ் எது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு போர்ஷன் தெரியும், கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 1 to 10. சரியா? ஃபர்ஸ்ட் 10 சாப்டர்ஸ் இருக்குது உங்களுக்கு, யூனிட் கிடையாது, சாப்டர். ஃபர்ஸ்ட் 10 சாப்டர்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ். சாப்டர் 1ல ஒரு 3 கொஸ்டின்ஸ். What are called parameters and write a note on parameter without type, parameter with type. செயலுறுப்புகள் என்றால் என்ன? தரவு வகை இல்லாத அளவுருக்கள், தரவு வகையுடன் கூடிய அளவுருக்கள் விவரி. Explain with example pure and impure functions. Pure மற்றும் impure செயற்கூறுவை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Explain with an example interface and implementation. இடைமுகம் மற்றும் செயல்படுத்துதலை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. How will you facilitate data abstraction? Explain it with suitable example. தரவு அருவமாக்கம் எவ்வாறு செயல்படுத்துவாய்? எடுத்துக்காட்டுடன் விளக்க. இது ஒன்று மட்டும். சாப்டர் 3ல ஒண்ணே explain the types of scope for variables or LEGB rule with example. மாறியின் வரை எல்லைகளின் வகைகளை விளக்குக அல்லது LEGB விதியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. சாப்டர் 4ல ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. 5மே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். திரும்ப உங்களுக்கு இந்த 5ல ஏதாவது ஒன்று மாற்றி கேட்டுட்டு தான் இருக்காங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம், நெறிமுறையின் பண்பு இயல்புகள், அப்புறம் லீனியர் சர்ச் அல்காரிதம், வரிசை முறை தேடல் நெறிமுறை, அப்புறம் பைனரி சர்ச், இருமத் தேடல் என்றால் என்ன? எடுத்துக்காட்டுடன் விளக்குக. தென் செலக்ஷன் சார்ட் அல்காரிதம், தேர்ந்தெடுப்பு வரிசையாக நெறிமுறையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அப்புறம் எக்ஸ்பிளைன் இன்சர்ஷன் சார்ட் அல்காரிதம் வித் எக்ஸாம்பிள், செருகும் வரிசையாக்கம் நெறிமுறையை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. 5மே ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்டர் 5ல ஒரு 3 கொஸ்டின்ஸ். எக்ஸ்பிளைன் இன்புட் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள். இன்புட் மற்றும் பிரிண்ட் செயற்கூறுகள் பற்றி எழுதுக. டிஸ்கஸ் இன் டீடைல் அபவுட் டோக்கன்ஸ் இன் பைத்தான். பைத்தானில் உள்ள வில்லைகள் பற்றி எழுதுக. எக்ஸ்பிளைன் பைத்தான் டேட்டா டைப்ஸ் வித் எக்ஸாம்பிள். பைத்தான் தரவு வகைகள் எடுத்துக்காட்டுடன் விளக்குக. சாப்டர் 6ல ஒரு 2 3 4 ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. சாப்டர் 6ல இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட் இன் டீடைல் நோட் ஆன் ஃபார் லூப். ஃபார் மடக்கை பற்றி விரிவாக விடையளிக்கவும். எக்ஸ்பிளைன் வித் லூப் ஒயில் லூப் ஸ்ட்ரக்சர் இன் பைத்தான். பைத்தானில் உள்ள ஒயில் மடக்கை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர் இன் பைத்தான். பைத்தானில் உள்ள பின்னலான மடக்கு அமைப்பை விளக்குக. எக்ஸ்பிளைன் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் இன் பைத்தான். பைத்தானில் உள்ள ஜம்ப் கூற்றுகள் பற்றி விளக்குக. அதுக்கப்புறம் உங்களுக்கு புக்ல பேஜ் நம்பர் 86. சரியா? கொஸ்டின் நம்பர் 7, தமிழ் மீடியம் புக்ல 2023 எடிஷன்ல கொஸ்டின் நம்பர் 4. இதை பார்த்துக்கோங்க. இதுல இந்த ஃபார் லூப்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்டர் 7ல எக்ஸ்பிளைன் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வித் எக்ஸாம்பிள். செயற்கூறின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள். மாறியின் வரை எல்லைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் வித் அன் எக்ஸாம்பிள். தற்சுழற்சி செயற்கூறு பற்றி எடுத்துக்காட்டுடன் விளக்குக. வேரியஸ் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். செயற்கூறு செயலுறுப்புகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். பின்வரும் உள்ளிணைந்த செயற்கூறுகளை விளக்குக. சாப்டர் 8ல ஒரே ஒரு கொஸ்டின். எக்ஸ்பிளைன் அபவுட் ஸ்ட்ரிங் ஆபரேட்டர்ஸ் இன் பைத்தான். பைத்தானில் செயல்படும் சர செயற்குறிகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. சாப்டர் 9ல எக்ஸ்பிளைன் தி டிஃபரண்ட் செட் ஆபரேஷன் சப்போர்ட்டட் பை பைத்தான். பைத்தானில் உள்ள செட் செயல்பாடுகளை பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் விளக்குக.
சாப்டர் 10ல எக்ஸ்பிளைன் அபவுட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் வித் அன் எக்ஸாம்பிள். பைத்தானில் உள்ள ஆக்கிகள் மற்றும் அழிப்பிகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. சரியா? ஸோ இதை மட்டும் நீங்கள் தரவா படிச்சிருங்க. ஒவ்வொரு சாப்டர்லையும் கண்டிப்பாக நீங்கள் எல்லா 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். சரியா? இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் லைக் பண்ணலைன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.